ராஜ்குமார் நம்மளோட எம்சி ஃபேமிலியில் நியூ என்ட்ரி இருந்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ரீச் ஆகும், எனக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு ஓப்பாகவும் இருக்கும். காலேஜ் சேர்ந்து 3 வருஷத்தில் இன்றைக்கி தான் கடைசி வருஷம், கடைசி செமஸ்டர். காலேஜ் முடிய போகுதுன்ற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயோ காலேஜ் முடிய போகுதான்ற ஒரு ஏக்கம் ஒன்று ஒரு பக்கம் இருக்குது. ஆமாங்க, அதனால தான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஃபேர்வெல்லாம் கேட்டோம், எல்லோரும் வைக்கலாம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி மேம் கிட்ட கேட்க சொல்லி ஹெச்ஓடி மேம் பிரின்சிபல்கிட்ட கேட்க சொல்லி பிரின்சிபல்கிட்ட கேட்டால் ஃபேர்வெல்லாம் ஒன்றும் வேணா போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. தெரியும் இந்த காலேஜில் எப்படி ஃபேர்வெல்ல காலோ பண்ண மாட்டாங்கன்ட்டு, இருந்தாலும் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு வார்த்தை கேட்டோம். நல்லா இருந்தாலும் நாங்கள் நிறைய பேர் வந்து காலேஜில் வச்சு எந்த ஃபங்க்ஷனுக்குமே கலந்துருக்க மாட்டோம். நிறைய ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க, நாங்கள் எதுவுமே கலந்துருக்க மாட்டோம். எதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைச்சிருக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்றா மட்டும் அவங்க மட்டும் எப்படி செய்வாங்க? என்ன போட்டி வச்சாலும் சரி, என்ன காம்படிஷன் இருந்தாலும் சரி, அவங்களே மெடல் கொடுத்தாலும் சரி, நாங்கள் எதுவுமே கலந்துக்க மாட்டோம். நீ கலந்துக்கினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்போ கூட கலந்துக்கவே மாட்டோம். அதுக்கு ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். அன்றைக்கெல்லாம் எல்லோரும் வந்து வரேன்னு சொல்லிட்டு பேர்லாம் கொடுத்துட்டு லீவே போட்டுருவோம். ஃபைனலி காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்மள நிறைய பேருக்கு ஸ்கூல் லைஃப் பற்றி கேட்டாலே அதெல்லாம் ஒரு ஸ்கூலே கடுப்பு, எப்படா ஸ்கூல் முடியுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்போம். ஆனால் அது இப்போ கேட்டால் அந்த ஸ்கூலுக்கு எப்போனா ஒரு வாட்டியாக போயிட முடியாதா? அதே பெஞ்சில் உட்காந்துட முடியாதா? நம்ம பிடிச்சவங்க ஒரு நாள் மீட் பண்ணி சந்தோஷமாக பேச முடியாதா? ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டை எனக்கு இன்றைக்கி ஞாபகப்படுத்தினது தான் இந்த வீடியோ. ஸ்கூலோ காலேஜோ காமனாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், என்ன ஊர் என்ன பேருன்னு கூட தெரியாமல், வெறும் பெஞ்சை ஷேர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நம்ம லைஃப்பையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். அது வரைக்கும் பெஞ்ச் பார்ட்னராக இருந்தவன் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறுற அந்த ஒரு மூமெண்ட்டை தான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவோம். காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்ற குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலேஜ் முடிதான் கடைசி நாள் அன்றைக்கி தோன்ற ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் டைம் என்ன பீரியடுன்னு தெரியாமல், யாரோட கிளாஸ்ன்னு தெரியாமல், இன்றைக்கி டெஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாமல், லேப் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் நிறையா வாட்டி கிளாஸ் ஜர்னியை ஆரம்பிச்சிருப்போம். இன்னொரு பக்கம் எப்படா மணி 12 ஆகும், முடியல என்னால், நைட்லாம் ஒர்க் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது, 12 மணி ஆனால் வீட்டுக்கு ஓடிடலான்ற அளவு இருக்கும். நடத்துகிற கிளாஸு பொறுத்து இருக்காது. சில நேரத்தில் கேம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஓடிடும். ஆனால் எங்கள் ஃபஸ்ட் இயர் அப்படி கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக எனக்கு பிடிச்சது டைமிங்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போ போவோம், எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வருவோம். யாரும் கேட்குறதுக்கோ ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, சந்தோஷமாக இருந்தோம். அது ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான். செகண்ட் இயர்லேருந்து ரூல்ஸாக மாறிடுச்சு. ஃபஸ்ட் இயரில் கிரவுண்ட்லேயே இருப்போம், அட்டண்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீலே பண்ண மாட்டோம். ஹைடிங் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான என்ன பொருளாக வேணுமோ எல்லாமே வாங்கி அந்த 1 hour 1/2 hour நிம்மதியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு கேன்டீன் போய்டு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, என்னமோ கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருப்போம். ஃபஸ்ட் இயரில் தான் நம்ம காலேஜெல்லாம் வந்தாலும் அப்படியே பாதியிலே கட் அடிச்சுட்டு தோன்ற படத்துக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமாக போகிற இடத்துக்கெல்லாம் பக்கத்தில் என்னென்ன இடம்லாம் இருக்கோ அந்த இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட் இயர் எப்படி போச்சுன்னே தெரில. நிறைய அரியர் வச்சோம், என்ன பண்ணணும் எப்படி எழுதணும்னே தெரியாது, எக்ஸாம்னா எப்படி இருக்கும் கூட தெரியாது. காலேஜ் லைஃப் தான் ஃபஸ்ட் டைம்னால எதுவுமே தெரியாமல் எந்த ஐடியா கூட இல்லாமல் ஆரம்பிச்சது. செகண்ட் இயரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பேர் குறைய ஆரம்பித்தாங்க. லைட்டாக பயம் ஆரம்பிச்சது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும்னு நினச்சி வச்ச அரியர்லாம் கிளியர் பண்ணணுன்ட்டு பயந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். அதுக்குள்ளேயே செகண்ட் இயரும் ஓடிடுச்சு. தேர்ட் இயர் வந்ததும் ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் இருந்த பாதி பேரை காணணுன்னு பயம் இன்னும் அதிகம் ஆரம்பிச்சிது. எல்லா காலேஜ் லைஃப்பும் ஒரே மாதிரி தான், ஆனால் எங்கள் காலேஜ் வேறு மாதிரி.
காலேஜ் பற்றி சொல்லணுன்னா 1842 சென்னை ப்ராட்வேயில் ஆரம்பித்த ஸ்கூல் 1850 காலேஜாக மாறிச்சு. பச்சையப்பன் என்னோடய சொத்து மதிப்பு அதிகமாக இருந்தனால அது நல்லபடியாக போகணுன்னுக்காக அவர் உயிர் விடும் போது கடைசி எழுதின கடிதம் இன்றைக்கி பேருக்கு ஏற்ற மாதிரி பச்சை பசங்க இருக்கிற இந்த காலேஜ். நிறைய படிப்பாளிகளையும் உருவாக்கியிருக்கு. நிறைய பேருக்கு படிக்கும் உதவியாக இருந்திருக்கு. சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. வாழ்கிறதுக்கு லைஃப் ஒன்று தான் இருக்குது. இந்த காலேஜ் தான் பெருசு, அந்த காலேஜ் தான் பெருசுன்னு எதுவுமே சொல்லலை. இருக்கிற ஒரு லைஃப்பை பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. இதில் நிறைய பேர் காலேஜை குயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட மெமரிஸ் அதுக்கு தானே இந்த வீடியோ. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி பெருசாக கனவு கொஞ்சமாக எஃபர்ட் போடுவோம். நினச்ச வாழ்க்கை அமையலாலும் பிடிச்ச வாழ்க்கையாவது அமையும். நம்புங்க, நானும் நம்புகிறேன்.